ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நான் பிரம்மம் ஐயம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். ஆன்மீக பயிற்சி என்பது மனோதிடத்தை உறுதிப்படுத்துவது, திரும்ப உறுதிப்படுத்துவது. கேட்பவர் உங்களை எப்போதாவது சந்திக்க வரும் மேற்கத்தியவர்கள் ஒரு வினோதமான பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். ஒரு விடுதலை அடைந்தவர், ஒரு ஞானி, ஒரு சுயம் அறிந்தவர், ஒரு கடவுளை அறிந்தவர், உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒருவர். இப்படிப்பட்ட ஒருவரை அவர்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் அவர்கள் ஒரு ஞானியை பற்றி அறிந்ததெல்லாம் அவர் ஒரு நன்னடத்தையுள்ள மனிதர், சட்டத்தை மதிப்பவர், கடவுளுக்கு பயப்படுபவர், சக மனிதர்களிடம் அன்பாக இருப்பவர், நிறைய பிரார்த்தனை செய்பவர், சில சமயங்களில் ஆனந்த பரவசம் அடைபவர், சில அதிசயங்களை நிகழ்த்தி அதனால் புனிதர் என்று உறுதி செய்யப்படுபவர் என்றுதான். மேற்கத்திய நாகரிகத்திற்கு ஞானி என்னும் கருத்தே அந்நியமானது, ஒரு மாதிரியாக அயல் தேசத்தினுடையது மற்றும் நம்ப முடியாதது. அவருடைய இருத்தல் ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் வினோதமான உடல் ஆசனங்களாலும் மனப்பாங்காலும் உண்டான சுய தூண்டுதலாலான திரிபற்ற மனோநிலையுடைய ஒருவராகத்தான் அவர் சந்தேகத்துடன் பார்க்கப்படுவார். விழிப்புணர்வில் ஏதோ ஒன்று முழுவதும் வியாபித்துள்ளது என்னும் புதிய கருத்தை அவர்களுக்கு பொய்யானதாகவும் சாத்தியமாகாததாகவும் தோன்றும். அவர்களுக்கு எது உதவும் என்றால், ஒரு ஞானி தன் மெய்யறிதல் அனுபவத்தை, அதன் காரணங்கள், ஆரம்பம், அதன் முன்னேற்றம், அதனால் பெற்றவை மற்றும் நடைமுறை வாழ்க்கையில் அவற்றை செயல்படுத்தும் விதம் ஆகியவற்றை சொல்வதை கேட்கும் சந்தர்ப்பம்தான். அவர் சொல்வதில் பல வினோதமாக அர்த்தமற்றவையாக கூட தோன்றலாம். இருப்பினும் ஒரு மெய்மை உணர்வு, வர்ணனைக்கு அடங்காத மிகவும் மெய்யான பிரத்யட்சமாக அனுபவிக்கும் சூழ்நிலை அங்கு நிலவும். பின்பற்றத்தக்க வாழ்க்கையை வாழக்கூடிய மையமாக அது உருவாகும். மகாராஜ், அந்த அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அனுபவத்தை உன்னால் பகிர்ந்து கொள்ள முடியுமா? கேட்பவர், ஆனால் அவர் ஒரு கலைஞராக இருந்தால் முடியும். கலையின் சாரம் உணர்வுகளை, அனுபவங்களை பகிர்வது. மகாராஜ், பகிர்தலை பெற நீ பெற தகுதி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும். கேட்பவர், ஆமாம், ஒரு பெறுபவர் இருக்க வேண்டும். ஆனால் அனுபவத்தை ஒருவர் கொடுக்காமல் இருந்தால் பெறுபவர் தயாராக இருந்து என்ன பயன்? மகாராஜ், ஞானி எல்லோருக்கும் சொந்தமானவர். தன்னிடம் வருபவர்களுக்கெல்லாம் ஞான தானத்தை சோர்வில்லாமலும் முழுமையாகவும் கொடுப்பார். அவ்வாறு ஞான தானத்தை கொடுப்பவராக இல்லாவிட்டால் அவர் ஒரு ஞானி அல்ல. அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்வார். கேட்பவர், ஆனால் அவர் தன்னையே பகிர்ந்து கொள்ள முடியுமா? மகாராஜ், அவர் மற்றவர்களை ஞானியாக்க முடியுமா என்று கேட்கிறாயா? முடியும் மற்றும் முடியாது. முடியாது ஏனெனில் ஞானிகள் உருவாக்கப்படுவதில்லை. அவர்கள் தங்கள் ஆதாரத்திற்கு, தங்களின் உண்மையான இயல்பிற்கு திரும்பும்போது தங்களை அறிந்து கொள்கிறார்கள். நீ என்னவாக முன்பே இருக்கிறாயோ அதாக உன்னை ஆக்க முடியாது. உனக்கு நான் சொல்லக்கூடியதெல்லாம் நான் பயணித்த வழியையும் அதை எடுத்துக்கொள்ளுமாறு உன்னை அழைப்பதும் தான். கேட்பவர், இது என் கேள்விக்கான பதில் இல்லை. என் மனதில் திறனாய்வு செய்கின்ற, ஆராயாமல் எதையும் ஏற்காத, விழிப்புணர்வின் உயர் நிலைகளின் சாத்திய கூறுகளையே மறுக்கிற மேற்கத்தியவரை கொண்டுள்ளேன். மேற்கத்திய மனதின் பொருள் சார்ந்த பார்வையை பாதிக்காமல் அண்மை காலங்களில் மருந்துகள் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை உடைத்து விட்டன. மருந்தோ மருந்தில்லையோ உடல் அடிப்படை நிஜமாகவும் மனம் இரண்டாம் பட்சமாகவும் இருக்கின்றது. மனதை தாண்டி அவர்கள் எதையும் பார்ப்பதில்லை. புத்தர் முதற்கொண்டு சுயம் அறிதலாகிய ஞான நிலை இது அல்ல அது அல்ல என்னும் எதிர்மறை வாக்கியங்களாகத்தான் விவரிக்கப்பட்டு வருகிறது. இது தவிர்க்க முடியாததா? விவரிக்க முடியாவிட்டாலும் கூட அதை உதாரணத்தின் மூலம் விளக்க முடியாதா? விளக்க வேண்டிய நிலை வார்த்தைகளுக்கு அப்பால் இருக்கும்போது எந்த வார்த்தை விவரிப்பும் போதாது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். இருப்பினும் அதுவும் வார்த்தைகளுக்குள் தான் இருக்கிறது. வெளிப்படுத்த முடியாததை வார்த்தைகளுக்குள் கொண்டு வருவதுதான் கவிதை. மகாராஜ், ஆன்மீக கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உனக்கு என்ன வேண்டுமோ அதற்கு அவர்களிடம் செல். என்னை பொறுத்தவரை என் வழிகாட்டுதல் எளிமையானது. சிறிது காலம் என்னை நம்பி நான் சொல்வதை செய். நீ விடாமுயற்சியுடன் இருந்தால் உன் நம்பிக்கை நியாயமானது என்று அறிவாய். கேட்பவர், ஆர்வம் மட்டுமே உள்ள, ஆனால் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன செய்வது? மகாராஜ், அவர்கள் என்னுடன் தங்க முடிந்தால் அவர்களுக்கும் நம்பிக்கை வரும். அவர்கள் என்னை நம்பிவிட்டால் என் அறிவுரையை பின்பற்றி தங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். கேட்பவர், நான் கேட்பது பயிற்சியை அல்ல, அதன் விளைவுகளை. உங்களிடம் இரண்டும் இருக்கின்றன. நீங்கள் பயிற்சியை பற்றி முழுவதும் சொல்ல விரும்புகிறீர்கள், ஆனால் விளைவுகளை பற்றி வரும்போது நீங்கள் பகிர்ந்து கொள்ள மறுக்கிறீர்கள்.
ஒன்று உங்கள் நிலை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்கிறீர்கள், அல்லது நமக்குள் வித்தியாசம் எதுவும் இல்லை என்கிறீர்கள். நாங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்கும்போது நீங்கள் அவ்வாறு ஒன்றையும் பார்ப்பது இல்லை. இரண்டிலுமே உங்களுடைய நிலையை பற்றிய உட்கருத்து எங்களுக்கு கிடைப்பதில்லை. மகாராஜ், உன்னை பற்றிய உட்கருத்தே உனக்கு இல்லாமல் இருக்கும்போது என்னை பற்றிய உட்கருத்து உனக்கு எப்படி கிடைக்கும்? உட்கருத்தை அறிவதற்கான கருவியே இல்லாமல் இருக்கும்போது அதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? இது கண் பார்வையற்ற ஒருவர் பார்வையை பெறுவதற்கு முன்பே ஓவியம் வரைய கற்க வேண்டும் போல உள்ளது. என்னுடைய நிலையை அறிய வேண்டுகிறாய், ஆனால் உன் மனைவி அல்லது வேலைக்காரனின் நிலை உனக்கு தெரியுமா? கேட்பவர், நான் சில குறிப்புகளைத்தான் கேட்கிறேன். மகாராஜ், நன்று. நான் உனக்கு சில முக்கியமான குறிப்பை கொடுத்தேன். நீ வித்தியாசங்களை பார்ப்பவற்றில் நான் பார்ப்பதில்லை. எனக்கு அது போதுமானது, அது போதாது என்று நீ நினைத்தால் நான் திரும்பவும் அது போதும் என்று சொல்லத்தான் முடியும். இதை ஆழமாக சிந்தி, அப்போது நான் பார்ப்பதை நீயும் பார்ப்பாய். நீ உடனடியாக உட்கருத்து கிடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், ஆனால் உடனடியாக கிடைப்பதற்கு முன் நீண்ட ஆயத்தம் தேவை என்பதை மறந்துவிட்டாய். பழங்கள் பழுத்து திடீரென்று விழுகின்றன, ஆனால் அவை பழுக்க அதிக காலம் ஆகும். நான் என்னை நம்ப வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டும்தான். உன்னை நகர வைக்க தேவையான காலம்தான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ மெய்யார்வத்துடன் இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு குறைந்த நம்பிக்கை உனக்கு தேவை. ஏனெனில் சீக்கிரமாகவே என்மேல் நீ கொள்ளும் நம்பிக்கை நியாயமானதென்று அறிவாய். நான் நம்பிக்கைக்கு உகந்தவன் என்று என்னை நிரூபிக்க சொல்கிறாய். நான் எப்படி அதை செய்வது? எதற்காக அதை செய்ய வேண்டும்? தற்போது மேற்கத்திய விஞ்ஞானத்தின் நடைமுறையில் உள்ள செயல்பாட்டு அணுகுமுறையைத்தான் நான் உனக்கு கொடுக்கிறேன். ஒரு விஞ்ஞானி ஒரு பரிசோதனையையும் அதன் விளைவுகளையும் விளக்கினால் நீ அவருடைய வார்த்தைகளை நம்பி அவர் விளக்கியவாறு அந்த பரிசோதனையை திரும்ப செய்வாய். அதே முடிவையோ அல்லது அதே போன்ற முடிவையோ நீ பெற்றால் அவரை மேற்கொண்டு நம்ப வேண்டியதில்லை. நீ உன் சொந்த அனுபவத்தை நம்புவாய். ஊக்குவிக்கப்பட்டு தொடர்ந்து இறுதியாக கிட்டத்தட்ட அதே மாதிரியான முடிவை அடைவாய். கேட்பவர், கலாச்சாரத்தாலும் காப்பாற்று வளர்க்கப்பட்டதாலும் இந்திய மனம் பொருண்மை சாராத ஆன்மீக பரிசோதனைகளுக்கு தயாராக உள்ளது. இந்தியருக்கு உச்ச உயர்வான மெய்மையை எளிதாகவும் தெளிவாகவும் மனதால் உணர்ந்தறிதல் போன்ற வார்த்தைகள் புரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய இருத்தலின் ஆழத்திலிருந்து விளைவுகள் கிடைக்கின்றன. அவை ஒரு மேற்கத்தியவருக்கு குறைந்த அளவே அர்த்தமுள்ளவை. கிறிஸ்தவ மதத்தின் அவருடைய சொந்த மத பிரிவில் அவர் வளர்க்கப்பட்டாலும் கடவுளின் ஆணைகளுடனும் கிறிஸ்துவின் உரிமை கட்டளைகளுடனும் இணக்கமாக இருத்தலுக்கு அப்பால் அவர் சிந்திக்க மாட்டார். மெய்மையின் நேரடி அனுபவம் அவருடைய எதிர்பார்ப்பிற்கு அப்பாற்பட்டது மட்டுமல்லாமல் அவருடைய புரிதலுக்கும் அப்பாற்பட்டது. சில மேற்கத்தியவர்கள் பிரயோஜனமில்லை. மேற்கத்தியவர் கை கொள்ள மாட்டார், ஏனெனில் அவரால் முடியாது. சுயம் அறிதலை பற்றி அவரிடம் எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மறுபிறவே இந்தியாவில் பிறக்கட்டும், அப்போதுதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது என்கின்றனர். ஒரு சிலர் மெய் எல்லோருக்கும் பொதுவானது, ஆனால் எல்லோருக்கும் அதை கிரகிக்கும் திறன் சமமாக வாய்ப்பதில்லை. அந்த திறன் ஆசைப்படுவதால் வரும். அந்த தீவிர ஆசை பக்தியாக மாறி முடிவில் ஆத்ம நிவேதனமாக வளரும். நேர்மையாகவும் முழு ஆர்வத்துடனும் எல்லா தடைகளையும் தாண்ட வேண்டும் என்னும் உறுதியான முடிவாலும் மேற்கத்தியவருக்கு கீழே நாட்டவருக்குண்டான அதே வாய்ப்பு உள்ளது. அவருக்கு தேவையானதெல்லாம் ஆர்வத்தை தட்டி எழுப்ப வேண்டுவதே என்று சொல்லுகின்றனர். சுயம் அறிதலுக்கான ஆர்வத்தை தட்டி எழுப்ப அதன் பயன்களை பற்றி அவரை நம்ப வைக்க வேண்டும். மகாராஜ், ஒருவருடைய தனிப்பட்ட சொந்த அனுபவங்களை பரிமாறிக்கொள்ள முடியும் என்று நம்புகிறாயா? கேட்பவர், எனக்கு தெரியாது. நீங்கள் ஒருமையை பற்றியும் பார்ப்பவருக்கு பார்ப்பதுடன் உள்ள ஒருமை தன்மையை பற்றியும் பேசுகிறீர்கள். எல்லாமும் ஒன்றாயிருக்கும் போது பரிமாற்றம் சாத்தியமான ஒன்றே. மகாராஜ், ஒரு நாட்டை பற்றிய நேரடி அனுபவத்தை பெற ஒருவர் அங்கு சென்று வசிக்க வேண்டும். சாத்தியமில்லாத ஒன்றை கேட்காதே. ஒருவருடைய ஆன்மீக வெற்றி மனித குலத்திற்கு பயனுள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மற்றொரு நபருக்கு பயனளிக்க நெருங்கிய தனிப்பட்ட உறவு தேவை. அப்படிப்பட்ட உறவு எதேச்சையானதல்ல, எல்லோராலும் முடியாது. ஆனால் விஞ்ஞான அணுகுமுறை எல்லோருக்கும் பொதுவானது. நம்பு, பரிசோதி, அனுபவப்படு. வேறு என்ன உனக்கு வேண்டும்? விரும்பாதவர்களிடம் ஏன் மெய்யை திணிக்க வேண்டும்? எப்படி இருந்தாலும் அதை செய்ய முடியாது. பெறுபவர் இல்லாமல் கொடுப்பவர் என்ன செய்ய முடியும்? கேட்பவர், கலையின் சாராம்சமே புற வடிவத்தை உபயோகப்படுத்தி ஒரு உள் அனுபவத்தை வெளிப்படுத்துவது. புறம் அர்த்தமுள்ளதாக ஆவதற்கு முன் ஒருவர் அகத்தளவில் உணர்வுடன் இருக்க வேண்டும். ஒருவர் எப்படி அக உணர்வை வளர்ப்பது? மகாராஜ், நீ எப்படி சொன்னாலும் அர்த்தம் ஒன்றேதான். கொடுப்பவர்கள் நிறைய பேர், எடுத்துக்கொள்பவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
கேட்பவர், நீங்கள் உங்கள் அக உணர்வை பகிர்ந்து கொள்ள முடியாதா? மகாராஜ், ஆமாம், என்னால் முடியும். ஆனால் பகிர்தல் என்பது இருவழி பாதை. பகிர்ந்து கொள்ள இருவர் தேவை. நான் கொடுக்க விரும்புவதை யார் வாங்கிக் கொள்ள விரும்புகிறார்கள்? கேட்பவர், நாம் எல்லோரும் ஒன்றே என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அது போதாதா? மகாராஜ், நான் உன்னுடன் ஒருவன், நீ என்னோடு ஒருவனா? ஆம் என்றால் நீ கேள்விகள் கேட்க மாட்டாய். இல்லை என்றால், நான் பார்ப்பதை நீ பார்க்க முடியவில்லை என்றால், உன் பார்வையை மேம்படுத்தும் வழியை சொல்வதை தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும்? கேட்பவர், உங்களால் கொடுக்க முடியாதது உங்களுடையது அல்ல. மகாராஜ், நான் என்னுடையது என்று எதையும் உரிமை கோருவதில்லை. நான் என்பது இல்லை என்றால் என்னுடையது என்பது எங்கிருக்கும்? 2 பேர் ஒரு மரத்தை பார்க்கிறார்கள். ஒருவர் இலைகளுக்கு அடியில் பழம் மறைந்திருப்பதை பார்க்கிறார், மற்றொருவருக்கு அது தெரியவில்லை. மற்றபடி இருவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சிறிது கவனம் செலுத்தினால் மற்றவரும் பார்க்க முடியும் என்று பழத்தை பார்த்தவருக்கு தெரியும். ஆனால் பகிர்ந்து கொள்ளுதல் என்னும் கேள்வி எழாது. என்னை நம்பு, நான் கருமி அல்ல. நான் மெய்யின் உன்னுடைய பங்கை தக்க வைத்துக் கொண்டு கையை மூடி வைத்திருக்கவில்லை. மாறாக நான் முழுமையாக உன்னுடையவன். என்னை குடி, ஆனால் கொடு கொடு என்று நீ வார்த்தைகளால் திரும்ப திரும்ப சொல்கிறாயே ஒழிய கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ எதுவும் செய்வதில்லை. நான் பார்ப்பதை நீ பார்க்க முடிவதற்கு உனக்கு அருகில் உள்ள எளிய வழியை காண்பிக்கிறேன். ஆனால் நீ உன்னுடைய பழைய சிந்திக்கும், உணரும், செயல்படும் பழக்கங்களை பற்றி கொண்டு முழு பழியையும் என் மீது போடுகிறாய். உன்னிடம் இல்லாதது எதுவும் என்னிடம் இல்லை. சுயம் அறிதலாகிய அறிவு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஜட பொருள் அல்ல. அது முற்றிலும் ஒரு புதிய பரிமாணம். அங்கு கொடுப்பதற்கோ பெறுவதற்கோ எதுவும் இல்லை. கேட்பவர், உங்களுடைய தினசரி வாழ்க்கையின் போது உங்கள் மனதில் என்ன இருக்கும் என்பதை பற்றிய சிறிதளவு உட்கருத்தையாவது எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களை பொறுத்தவரை சாப்பிடுவது, நீர் அருந்துவது, பேசுவது, தூங்குவது ஆகியவற்றை பற்றி எவ்வாறு உணர்கிறீர்கள்? மகாராஜ், வாழ்க்கையின் பொதுவானவற்றை உன்னை போலத்தான் நானும் அனுபவப்படுகிறேன். ஆனால் நான் அனுபவப்படாததில்தான் வித்தியாசம் இருக்கிறது. நான் அச்சம் அல்லது பேராசையையோ வெறுப்பு அல்லது கோபத்தையோ அனுபவப்படுவதில்லை. நான் எதையும் வேண்டுவதில்லை, எதையும் வேண்டாம் என்று மறுப்பதில்லை, எதையும் வைத்துக் கொள்வதில்லை. இந்த சமாச்சாரங்களில் நான் விட்டு கொடுத்து சமரசம் செய்வதில்லை. நமக்குள் இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இதுவாக இருக்கலாம். நான் சமரசம் செய்து கொள்வதில்லை. எனக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். நீயோ மெய்யிற்கு அஞ்சுகிறாய். கேட்பவர், மேற்கத்திய நாட்டவரின் பார்வையில் உங்களுடைய வழிமுறையில் ஏதோ ஒன்று உறுத்துகிறது. ஒரு மூலையில் உட்கார்ந்து நான் கடவுள், நான் கடவுள் என்று திரும்ப திரும்ப சொல்லுவது பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறது. ஒரு மேற்கத்தியவரை இது மாதிரியான பயிற்சிகள் உச்ச உயர்வான தெளிந்த புத்தியை கொடுக்கும் என்று எப்படி நம்ப வைப்பது? மகாராஜ், தான் கடவுள் என்று கூறுபவரும் அதை சந்தேகப்படுபவரும் இருவருமே தவறான நம்பிக்கை கொண்டு ஏமாறுகிறார்கள். தங்கள் கனவிலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள். கேட்பவர், எல்லாமுமே கனவு என்றால் விழித்திருப்பது என்பது என்ன? மகாராஜ், கனவு உலகத்தின் மொழியில் எப்படி விழித்திருக்கும் நிலையை விவரிப்பது? வார்த்தைகள் யதார்த்தத்தை விவரிப்பதில்லை, அவை அடையாள சின்னங்கள் மட்டுமே. கேட்பவர், மறுபடியும் அதே காரணங்கள். வார்த்தைகள் மெய்யை விவரிக்க முடியாது என்று. மகாராஜ், உனக்கு வார்த்தைகள் வேண்டுமென்றால் நான் சில புராதன காலத்து சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தைகளை தருகிறேன். விடாமல் அவற்றில் ஒன்றை திரும்ப திரும்ப கூறு. அவை விந்தைகளை விளைவிக்கும். கேட்பவர், நீங்கள் கருத்தோன்றி பேசுகிறீர்களா? சரியான பண்பாட்டினாலும் ஆன்மீக பின்னணியினாலும் பிறக்கும் நம்பிக்கையும் உறுதியும் சிறிதளவும் இல்லாத ஓர் மேற்கத்தியவரை ஓம் அல்லது ராம் அல்லது ஹரே கிருஷ்ணா என்று விடாமல் திரும்ப திரும்ப சொல்வீர்களா? நம்பிக்கையும் மிகுந்த ஊக்கமும் இல்லாமல் ஒரே சத்தங்களை இயந்திரகதியில் திரும்ப திரும்ப சொல்வதனால் அவர் எப்போதாவது எதையாவது அடைவாரா? மகாராஜ், ஏன் முடியாது? வேட்கை மற்றும் மறைந்திருக்கும் நோக்கம் ஆகியவைதான் முக்கியம். அவை எடுக்கும் புற வடிவம் அல்ல. அவர் எதை செய்தாலும் அதை தன் மெய்யான சுயத்தை அறிவதற்காக பயன்படுத்தினால் அது கண்டிப்பாக அவரை அவருடைய சுயத்திடம் சேர்க்கும். கேட்பவர், வழிமுறையின் செயல்திறமையின் மேல் நம்பிக்கை தேவையில்லையா? மகாராஜ், விளைவுகளை எதிர்பார்ப்பது என்னும் நம்பிக்கை தேவையில்லை. இங்கு செயல் மட்டுமே முக்கியம். மெய்யிற்காக நீ எதை செய்தாலும் அது உன்னை மெய்யிடம் கொண்டு போய் சேர்க்கும். மனமார்ந்த ஈடுபாட்டுடனும் நேர்மையாகவும் மட்டும் இரு. அதன் புற வடிவம் முக்கியமே அல்ல.
கேட்பவர், அப்படியானால் ஒருவருடைய மனமார்ந்த ஈடுபாட்டை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? மகாராஜ், தேவையில்லை. எதுவுமே செய்யாதிருந்தாலே நல்லது. எண்ணத்தாலும் செயலாலும் நீர்த்து போகாத தூய தீவிரமான மனமார்ந்த ஈடுபாடு உன் இலக்கிற்கு உன்னை வேகமாக கொண்டு போய் சேர்க்கும். தூய நோக்கம்தான் முக்கியம், வழிமுறை அல்ல. கேட்பவர், நம்பிக்கையை வைக்க முடியவில்லை. மனக்கசப்புடன் முடிகின்ற, சலிப்புடன் சோம்பலாக மனம் இருக்கும்போது திரும்ப திரும்ப சொல்லும் மந்திரம் எப்படி நல்ல பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும்? மகாராஜ், சலிப்பு, மனக்கசப்பு, முற்றிலுமாக நம்பிக்கையின்மை ஆகியவை இருந்தாலும் கூட மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்வது, மேலும் மேலும் போராடுவது, சகித்து கொள்வது, விடாமுயற்சி ஆகியவைதான் உண்மையாகவே அவசியம். அவைகளாகவே முக்கியமானவை அல்ல. அவைகளுக்கு பின்னால் இருக்கும் மனமார்ந்த ஈடுபாடுதான் மிகவும் முக்கியம். வெளிப்புறத்திலிருந்து உந்துதலும் உட்புறத்திலிருந்து இழுப்பதும் அவசியம். கேட்பவர், என் கேள்விகள் மேற்கத்திய நாட்டவர்களால் பெரும்பாலும் கேட்கப்படுபவை. அம்மக்கள் காரண காரியம் குறிக்கோள்கள் அவற்றை அடையும் வழிமுறைகளை பற்றித்தான் சிந்திக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கும் பூரணமான மெய்மைக்கும் ஒரு காரண தொடர்பு இருப்பதை அவர்கள் பார்ப்பதில்லை. மகாராஜ், அப்படி எதுவும் இல்லை. ஆனால் வார்த்தைக்கும் அதன் அர்த்தத்திற்கும் செயலுக்கும் அதன் நோக்கத்திற்கும் தொடர்பு உள்ளது. ஆன்மீக பயிற்சி என்பது மனோதிடத்தை உறுதிப்படுத்துவது, திரும்பவும் உறுதிப்படுத்துவது. விருப்பம் இல்லாதவர் மெய் வழங்கப்பட்டாலும் கூட பெற்றுக்கொள்ள மாட்டார். பயத்தினால் பிறக்கும் விருப்பமின்மைதான் ஒரே தடை. கேட்பவர், அங்கு பயப்பட என்ன இருக்கிறது? மகாராஜ், அறியப்படாதது. அது இருக்கும் எந்த ஒன்றுமே இல்லை. அறியப்படும் எந்த ஒன்றும் இல்லை. செயல்படும் எந்த ஒன்றும் இல்லை. அது அனைத்திற்கும் அப்பால் உள்ளது. கேட்பவர், நீங்கள் அடைந்த விதத்தை பகிர்ந்து கொள்ள முடியும், ஆனால் அதன் பலன்களை பகிர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறீர்களா? மகாராஜ், நான் நிச்சயமாக பலன்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் நான் சதா காலமும் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடையது நிசப்தமான மொழி. அதை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள். அதுதான் யோக மார்க்கம். கேட்பவர், மனமார்ந்த ஈடுபாட்டுடன் கூடிய உளப்பாங்கு இல்லாமல் ஒருவர் எப்படி ஆரம்பிப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. மகாராஜ், என்னுடன் சிறிது காலம் இரு, அல்லது நான் சொல்வதற்கு உன் மனதை கொடுத்து தியானம் செய். உறுதியான ஈடுபாட்டுடன் கூடிய மனப்பாங்கு தோன்றும். கேட்பவர், எல்லோருக்கும் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைப்பதில்லை. மகாராஜ், உன் சுயத்தை சந்தி, உன் சுயத்துடன் இரு. அது சொல்வதை கேள், அதற்கு கீழ்ப்படி, அதை நேசி, அதை மனதில் இடைவிடாது வைத்திரு. உனக்கு வேறு வழிகாட்டி தேவையில்லை. உன்னுடைய மெய் அறியும் உந்துதலின் பலன் உன் தினசரி வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கும் வரை எல்லாமும் உன்னிடம் நன்றாக நடக்கின்றன என்று தெரிந்து கொள். யாரையும் துன்புறுத்தாமல் உன் வாழ்க்கையை வாழ். துன்புறுத்தாமை யோகாவின் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவம். அது உன் இலக்கிற்கு உன்னை வேகமாக கொண்டு போய் சேர்க்கும். இதைத்தான் நான் நிசர்க யோகா, இயற்கையான யோகா என்று சொல்கிறேன். அது அமைதியாகவும் ஒருமை தன்மையோடும் நட்புடனும் அன்புடனும் வாழும் கலை. காரணமற்ற முடிவற்ற ஆனந்தம் அதன் பலன். கேட்பவர், இருப்பினும் இவை எல்லாம் சிறிது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவை. மகாராஜ், உள்முகமாக திரும்பு. அப்போது உன்னை நம்ப தொடங்குவாய். மற்ற எல்லாவற்றின் மேலும் நம்பிக்கை அனுபவத்தால் வரும். வெறும் நம்பிக்கையால் மட்டுமே நீ அதிகமாக அடைய முடியாது. கேட்பவர், என்னிடம் ஒருவர் உனக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியும் என்று சொன்னால், எனக்கு தெரியாத உங்களுக்கு தெரிந்த அது என்ன என்று நான் கேட்பேன். மகாராஜ், அதற்கு அவர் அதை வார்த்தைகளால் தெரிவிக்க முடியாது என்று சொன்னால் என்ன செய்வாய்? கேட்பவர், அப்படியானால் அவரை நெருக்கமாக கவனித்து அவர் என்ன சொல்கிறார் என்று புரிந்து கொள்ள முயற்சிப்பேன். மகாராஜ், சரியாக இதையேத்தான் நான் உன்னை செய்ய சொல்கிறேன். ஒரு பரஸ்பர புரிந்து கொள்ளும் தன்மை ஏற்படும் வரை ஆர்வத்துடன் இரு, கவனி. பிறகு பகிர்தல் எளிதாகும். உண்மையில் எல்லா அறிதலும் பகிர்தல் மட்டுமே. ஒரு விரிவான விழிப்புணர்வு நிலைக்குள் நுழைந்து அதை பகிர்ந்து கொள்வாய். நுழையவும் பகிர்ந்து கொள்ளவும் விருப்பமின்மைதான் ஒரே தடை. நான் ஒருபோதும் வித்தியாசங்களை பற்றி பேசுவதில்லை. ஏனெனில்
எனக்கு அப்படி எதுவும் கிடையாது. நீ வித்தியாசங்களை பற்றி பேசுகிறாய். எனவே நீதான் அவற்றை எனக்கு காண்பிக்க வேண்டும். எப்படியாவது வித்தியாசங்களை எனக்கு காண்பி. இதற்கு நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு வித்தியாசங்களை பற்றி பேச மாட்டாய். ஒன்றை நன்கு புரிந்து கொள். அப்போது நீ சேர வேண்டிய இடத்தை சேர்ந்து விடுவாய். உன்னை எது தடுக்கிறது என்றால் வாய்ப்பு இல்லாமை அல்ல. எதை நீ புரிந்து கொள்ள வேண்டுகிறாயோ அதில் உன் மனதை ஒருமுகப்படுத்தும் திறமை இல்லாததுதான் காரணம். எது உனக்கு தெரியாதோ அதை மனதில் வைத்திருந்தால் அது அதன் ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்தும். ஆனால் நீ மேலோட்டமாகவும் பொறுமையற்றும் பார்ப்பதற்கும் காத்திருப்பதற்கும் தேவையான அளவு மெய்யார்வமற்றும் இருந்தால் அது ஒரு குழந்தை நிலாவை பார்த்து அது வேண்டும் என்று அடம் பிடித்து அழுவது போலாகும். தொடரும். ஓம்.